தூத்துக்குடி மடத்தூர் பைபாஸ் சாலையில் இரவு நேரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் லாரியில் டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போனை பறித்துச் சென்ற 3 கொள்ளையர்கள் தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 1 மாதமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி நகருக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பணியில் ஆயிரக்கணக்கான லாரிகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த வகையில் கொச்சி, சென்னை உள்ளிட்ட துறைமுகங்களில் இருந்து டேங்கர் லாரிகளில் சமையல் எரிவாயு ஏற்றப்பட்டு தூத்துக்குடி மடத்தூர் பைபாஸ் சாலையில் உள்ள பாரத் பெட்ரோலியம் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். இவ்வாறு வரும் டேங்கர் லாரிகள் பகல் முழுவதும் தொழிற்சாலைக்குள் அனுமதிக்கப்படும். இரவு 8 மணிக்கு பிறகு வரும் லாரிகள் தொழிற்சாலைக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இதனால் கேஸ் ஏற்றி வந்திருக்கும் டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் பாரத் பெட்ரோலியம் அருகே மெயின் ரோட்டில் இரவு நேரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு மறுநாள் கேஸ் இறக்கச் செல்வதற்காக காத்திருப்பார்கள். இப்படி இரவு நேரத்தில் சாலையோரத்தில் நிற்கும் லாரி ஓட்டுநர்களை குறிவைத்து வழிப்பறி கும்பல் தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருகிறது. கையில் அரிவாளோடு வரும் இந்த கும்பல் லாரி டிரைவர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு அவர்களிடமிருக்கும் செல்போன் மற்றும் பணத்தை பறித்து செல்வதை தொடர்ந்து வருகிறது. கடந்த 1ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் 60 வயதான கோபு என்பவரிடம் வழிப்பறி கும்பல் ஒன்று தங்கள் கைவரிசையை காட்டியது. இவர் நாமக்கல் கருமாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவன டேங்கர் லாரியில் கொச்சியில் இருந்து பெட்ரோலிய கேஸ் ஏற்றிக்கொண்டு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தூத்துக்குடி மடத்தூர் பாரத் பெட்ரோலியம் கேஸ் கம்பெனிக்கு லோடு இறக்க வந்துள்ளார். இரவு நேரமானதால் கம்பெனி வெளியே சர்வீஸ் ரோட்டில் டேங்கர் லாரியை நிறுத்திவிட்டு லாரியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு 11 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் லாரி கதவை தட்டி திறக்கச் சொல்லியுள்ளார். தூக்கத்தில் இருந்து எழுந்த டிரைவர் கோபு கதவை திறந்தவுடன் அரிவாளுடன் நின்றிருந்த 3 பேர் அவரை மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை கேட்டுள்ளனர். அதற்கு தர மறுத்த கோபு அவர்களிடம் கையில் ஆயுதம் என்று எதிர்த்து போராடியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நபர்கள் கோபுவை அரிவாளால் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு லாரியின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திவிட்டு தப்பி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லாரி டிரைவரை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கேமரா மூலம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தூத்துக்குடி மடத்தூர் துரைசிங் நகரைச் சேர்ந்த அஸ்வின், ஜெயக்குமார், வேல்முருகன், காமராஜ் ஆகிய 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் அவர்களை பிடித்த போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் பல்வேறு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியிருப்பது தெரிய வந்தது. முத்தையாபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் லாரி டிரைவரை இதேபோன்று அரிவாளால் வெட்டிவிட்டு செல்போனை பறித்துச் சென்றதும் இந்த கும்பல்தான் என தெரிய வந்தது. தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எஃப்சிஐ குடோன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் டிரைவரையும் இந்த கும்பல் அரிவாளால் வெட்டி தாக்கி செல்போனை பறித்துள்ளது. இதையடுத்து இவர்கள் 3 பேரும் தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.